ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த 2 தானியத்துக்கு மேல ஒரே ஒரு தீபத்தை ஏத்துனாலே போதும். பணவரவு பின்னி எடுக்கும். அள்ள அள்ள குறையாத செல்வம் வளரும். அது என்ன தீபம்? அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எப்படி ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் நமக்கு வரலட்சுமி விரதம் கொஞ்சம் வித்தியாசமாக ஆவணி மாதம் 4ஆம் தேதி வந்திருக்கு. மற்ற வருஷங்களில் எப்படி வரும் அப்படின்னா ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை, அதாவது வளர்பிறை வெள்ளிக்கிழமை, பௌர்ணமிக்கு முந்தையதாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதம் வரும். ஆனா, இந்த வருஷம் ஆடி மாதத்துல பௌர்ணமி கொஞ்சம் தள்ளி போனதால, ஆவணி 4ஆம் தேதி வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த முறை வரலட்சுமி விரதமா கணக்கிடப்பட்டிருக்குது. நம்ம கேலண்டர்ல வருஷம் முழுக்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல தினங்கள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்வோம். இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனது. ஆனா, அந்த மகாலட்சுமி தாயாரே என்ன இந்த இந்த வணங்குனீங்கன்னா, நீங்க கேட்கக்கூடிய வரம் அப்படியே கிடைக்கும். உங்க பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும்னு அவங்களே குறிச்சு குடுத்த ஒரு அற்புதமான ஒரு தினம் தான் இந்த ஒரு வரலட்சுமி விரதம். இந்த ஒரு வரலட்சுமி விரதத்த ஒருத்தவங்க ஒரு முறையில ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு வேண்டுதலுக்காக இருக்கும். சில பேர் அவங்களுடைய கணவரோட ஆயுள் அதிகரிக்கணும், தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கணும் அப்படிங்கிறது பொதுவா கடைபிடிக்கக்கூடிய வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமி விரதத்துக்கான நோக்கம். இது இல்லாம பொருளாதார முன்னேற்றம் அடையணும், கடன் பிரச்சனை தீரணும், வாழ்க்கை பன்மடங்கு வளரணும், பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் மகாலட்சுமிக்காக இந்த நோன்பு எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்த 2 முறையா கடைபிடிப்பாங்க. ஒரு சில பேர் கலசம் வைத்து வழிபடுவாங்க. சில பேர் கலசம் வைக்காம மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ மட்டும் வைத்து வழிபாடு செய்வாங்க. கலசம் வைக்கக்கூடியவங்க இந்த வரலட்சுமி நோன்ப 3 பகுதியா பிரிச்சு வழிபாடு செய்வாங்களாம். முதல் நாள் அம்மன, அம்பாள கலசம் முறையா வீட்டுக்குள்ள அழைக்கிறது. அடுத்ததா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பூஜை பண்றது. 3வது நாள், அதாவது மறுநாள் சனிக்கிழமை அரிசி பானை மீது அந்த கலசத்தை வைத்து புனர் பூஜை செய்வது. அப்படி பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அம்மனை வீட்டுக்குள்ள அழைக்கணும். வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம், சனிக்கிழமை புனர் பூஜை. இதுல இந்த வருஷம் ஒரு சிக்கல் இருக்கு. வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதமா இருந்தீங்கன்னா, வியாழக்கிழமை உங்களுக்கு அஷ்டமி வருது. அன்னைக்கு அம்மனை வீட்டுக்குள்ள அழைக்கிறதுக்கு நெறைய பேருக்கு அஷ்டமி அன்னைக்கு விருப்பம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க ரொம்ப எளிமையா என்ன பண்ணலான்னா, வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருதுல்ல, அன்னைக்கு காலையில 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்துல கலசம் வைத்து அம்மனை வீட்டுக்குள்ள வரவழைச்சுட்டு வெள்ளிக்கிழமை மாலை 6, 7 மணிக்கு மேல எப்பவும் போல வரலட்சுமி நோன்புக்கான அந்த விரதம், அந்த பூஜைகள பண்ணிட்டு, சனிக்கிழமை விட்டுருங்க. ஞாயித்துக்கிழமை அரிசி பானை மீது அந்த கலசத்தை வைத்து புனர் பூஜை செஞ்சுக்கலாம். இது இந்த வருஷம் வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. அதுக்கான காரணம் முதல் நாள் அஷ்டமி வர்றதால. அப்படி கலசம் வைத்து வழிபட மாட்டீங்க, வெறும் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ மட்டும் தான் வச்சு வழிபட போறீங்க அப்படின்னா, கலசம் எப்படி நீங்க அம்மன வீட்டுக்குள்ள அழைக்கிறாங்களோ, அதே மாரி வெள்ளிக்கிழமை காலையில உங்க வீட்டோட நிலைவாசலுக்கு போயிட்டு மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவ கையில வச்சுக்கிட்டு, "மகாலட்சுமி தாயே வருக வருகன்னு" சொல்லிக்கிட்டே, அந்த ஃபோட்டோவ வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வீட்டோட பூஜை அறையில ஒரு மணப்பலகை மீது அந்த மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவ வைத்து, நீங்க படையல் போட்டு தாராளமா வழிபாடு செய்யலாம். நீங்க அன்றைக்கு இரவே புனர் பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபோட்டோவ எடுத்து நீங்க பூஜை அறையில வச்சுக்கலாம். இதுதான் கலசம் வைக்காம வழிபடுறவங்களுக்கு வழிபாட்டு முறை. வியாழக்கிழமை அஷ்டமி இருக்கு, என்ன செய்யலாம்? அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். இது இல்லாம எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்தாலும் அன்றைய தினம் பிரத்யேகமாக ஏற்றக்கூடிய தீப வழிபாடுக்குன்னு தனி சிறப்பு இருக்கு. நம்ம சாதாரணமா கோவிலுக்கு போயிட்டு வழிபடுறத விட, அந்த இறைவனோட சன்னதிக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏத்தி வச்சு வழிபடும்போது, முழுமையாக வழிபட்ட பலனும், திருப்தியும் நமக்கு முழுமையா கிடைக்கும். அதுக்கு இந்த வரலட்சுமி விரதமும் விதிவிலக்கு இல்ல அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த தீபத்த நீங்க கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி, மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ மட்டும் வைத்து வழிபட்டாலும் சரி, அந்த கலசத்துக்கு முன்னாடியோ, ஃபோட்டோவுக்கு முன்னாடியோ இந்த தீபத்த ஏத்தி வைக்கலாம். இந்த தீபங்கள ஏத்துறதுக்கு உங்களுக்கு 2 முக்கியமான பொருட்கள் தேவ. முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை. பச்சரிசி அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு தானியம். சிவபெருமானுக்கும் உகந்தது தான். அது இல்லாம மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய 108 பொருட்கள்ல கல்லுப்புக்கு பிறகு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி தான். அப்படிப்பட்ட பச்சரிசி, மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த ஒரு பொருள ஒரு கைப்பிடி. அடுத்ததா வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சையோட மகிமைய பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. நம்மளோட பதிவுகள தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும்.
வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். அவருக்கு உகந்த தானியம் இந்த வெள்ளை மொச்சை. இப்படி ஒரு பக்கம் சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை மொச்சையையும், இன்னொரு பக்கம் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கான நாள். அவங்களுக்கு உகந்த பச்சரிசியையும் ஒன்றாக சேர்த்து ஒரு தீபத்தை ஏத்த போறீங்க. இதுக்கு உங்களுக்கு 2 அகல் விளக்கு தேவைப்படும். பூஜை அறையில வரலட்சுமி விரதம் அன்னைக்கு ஏற்றக்கூடிய மகாலட்சுமி விளக்கு, குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு இதெல்லாம் தனி. அந்த தீபங்களையும் இதையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இது பிரத்யேகமா செல்வ செழிப்புக்காகவும், சுக்கிர யோகத்துக்காகவும் ஏற்றக்கூடிய பிரத்யேகமான தீபம். ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டுல இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி சம பகுதியா, ஒரு பக்கம் பச்சரிசியையும், ஒரு பக்கம் வெள்ளை மொச்சையையும் பிரிச்சு வச்சுக்கணும். எந்த பகுதியில எத வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி வேணாம். எந்த பக்கம் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் அரிசி, ஒரு பக்கம் வெள்ளை மொச்சை இருக்கணும். அது மட்டும் தான் கணக்கு. இப்ப வெள்ளை மொச்சைக்கு மேல ஒரு அகல் விளக்கையும், பச்சரிசிக்கு மேல ஒரு அகல் விளக்கையும் வைத்து, இப்ப நீங்க பூஜை பண்ணணும். அதாவது தீபம் ஏத்தணும். அப்படி ஏற்றக்கூடிய தீபம் இருக்கு இல்லையா? மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அந்த பச்சரிசி மேல தீபத்தை ஏத்தும்போது, அவங்களுக்கு உகந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இந்த தீபத்தை ஏத்துறதால, அவங்களுடைய அருள், அவங்களுடைய ஒரு வெளிச்சம் நம்ம வீட்டுக்குள்ள கிடைக்கும். இன்னொரு பக்கம் சுக்கிர பகவானுக்கு உகந்த இந்த வெள்ளை மொச்சை இருக்குல்ல, ஜாதகத்துல யாருக்காவது சுக்கிர தோஷம் இருக்கு, குடும்பத்துல ஒரு 5 நபர்கள் இருக்கீங்க. அந்த 5 நபர்கள்ல யாராவது ஒருத்தருக்கு சுக்கிர தோஷம் இருக்குன்னா, வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரையில இந்த வெள்ளை மொச்சைய சிறிய கிண்ணத்துல வச்சு பூஜை பண்ணும்போது, அந்த சுக்கிர தோஷம் நீங்கி சுக்கிர பார்வை விழும். இந்த தீபத்த முடிஞ்சா இரவு 8லேருந்து 9 வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இரவு 8லேருந்து 9 இந்த 1 மணி நேரம் சுக்கிர ஹோரை இருக்கு. அந்த சுக்கிர ஹோரையில மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பச்சரிசி மேலையும், சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை மொச்சை மேலையும் தீபத்தை ஏத்தும்போது, இவங்க 2 பேரோட அருளால ஒரு சேர எக்கச்சக்கமான பலன்கள் கிடைத்து, உங்க வீடே தெய்வீக கடாட்சமா மாறும். குறைஞ்சது இந்த தீபம் 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம். எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. சரியா ஒரு 8 மணி ஆகஸ்ட் 21ஆம் தேதி இரவு 8 மணி ஆனதுக்கு பிறகு இந்த தீபத்தை ஏத்திக்கலாம். இதுல நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாலை 6, 7 மணிக்கு மேல வரலட்சுமி நோன்பு விரதத்துக்கான பூஜையெல்லாம் பண்றதால, இந்த ஒரு தீபத்தை ஏத்துறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம். நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிறதால, நீங்க இத அவாய்ட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு ரொம்ப எளிமையா 6, 7 மணிக்கு வரலட்சுமி நோன்புக்கான பூஜைலாம் முடிச்சுட்டு, தாம்பூலம்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் இரவு 8லேருந்து 9 ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி, இந்த தீபத்த ஏத்துனாலே போதும். தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு, அந்த அகல் விளக்க எடுத்து அப்புறப்படுத்திட்டு, அந்த வெள்ளை மொச்சையையும், அரிசியையும் அப்படியே வச்சுடுங்க. மறுநாள் சனிக்கிழமை காலைல தூங்கி எழுந்ததுக்கு பிறகு, பூஜை அறைய சுத்தப்படுத்தும்போது, அந்த வெள்ளை மொச்சையையும், அந்த அரிசியையும் ஒண்ணா கலந்து, எறும்பு புற்றுகள்லயோ, இல்ல மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கைகளுக்கோ, குருவிகளுக்கோ உங்க கையால தானமா போட்டுருங்க. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான தீபம். உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சுக்கிர தோஷத்தை நீக்கி, சுக்கிர பார்வையை அதிகப்படுத்தும். இது மூலியமா என்ன நடக்கும்? பணவரவு உண்டாகும். எந்த ஒரு தீப பரிகாரமா இருந்தாலும் நிச்சயம் அதுக்கான பலன் உண்டு. இருள்ல இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கைய பிரகாசமாக மாற்றக்கூடிய ஒரே ஒரு தீபம், ஒரு விளக்கு. அதுவும் மகாலட்சுமி தாயாருக்கும், சுக்கிர பகவானுக்கும் உகந்த பொருட்களுக்கு மேல தனித்தனியாக 2 தீபங்கள் ஏத்தும்போது, அவங்களுடைய கடாட்சம் அந்த தீபத்து மேல வந்து விழும். அந்த ஒளிச்சுடர் உங்க வீடு முழுக்க பரவும்போது, அந்த தெய்வங்களோட மகாலட்சுமி தாயார், அப்புறம் சுக்கிர பகவானோட ஆதிக்கம் உங்க வீட்டுக்குள்ள அந்த வெளிச்சம் மூலியமா பரவும். இத நீங்க கலசத்துக்கு முன்னாடியோ, இல்ல மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோக்கு முன்னாடி தீபத்த ஏத்தி வைக்கலாம். தப்பில்ல. இந்த ஒரு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இந்த 2 தானியங்களுக்கு மேல தீபத்த ஏத்துங்க. கண்டிப்பா பெரிய முன்னேற்றம் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.